ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் கூட கரண்ட் யூஸ் பண்ணாம, வெறும் ரூ. 40 செலவுல நம்ம வீட்ட குளு குளுன்னு மாத்துறதுக்கு ஒரு புதிய வகையான ஏசிய தான் நம்ம சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ, அந்த நியூஸ பத்தி தான் நாம இந்த வீடியோல நல்லா கிளியரா டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் அத பத்தி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். வழக்கமா இந்த சம்மர் டைம்ல இந்த வெயிலை சமாளிக்க வீட்ல ஏசி வாங்கி மாட்டுவோம். ஆனா, அந்த ஏசிய டே அண்ட் நைட் போட்டா மட்டும் தான் இந்த வெயிலை கொஞ்சமாச்சும் நம்மளால சமாளிக்க முடியும். ஆனா, நாம இந்த ஏசிய அப்படியே டே அண்ட் நைட்டா யூஸ் பண்ணா கரண்ட் பில் எக்கச்சக்கமா வரும். சரி, அத கூட எப்படியாவது சமாளிச்சிடலாம்னு வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாம ஏசி அடிக்கடி ப்ராப்ளம் ஆயிரும். அப்புறம் இப்படி எல்லாரும் ஏசி யூஸ் பண்ண ஆரம்பிச்சா, அந்த ஏசில இருந்து எமிட் ஆகுற சிஎஃப்சி, அதாவது குளோரோ புளூரோ கார்பன் அப்படின்ற வேதிப்பொருள் மோசமான ஏர் பொல்யூஷனை ஏற்படுத்தும். இதனால குளோபல் வார்மிங் அப்படின்ற மிக கொடுமையான பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு WHO, அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வார்னிங் கொடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த கொடுமையான வேலையை சமாளிக்க வேறு மாற்று வழியே இல்லையா அப்படின்னு நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கும்போதுதான் நம்ம சவுதி அரேபியால இருக்கிற KAUST, அதாவது கிங் அப்துல்லா யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ற யூனிவர்சிட்டியில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரீசெண்டா ஒரு ஏசி டெக்னாலஜி கண்டுபிடிச்சு இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே ஆச்சரியப்படுத்தி இருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ். சோ அதுவும் இந்த ஏசி டெக்னாலஜி வெறும் ரூ. 40 விலையில கிடைக்குது அப்படின்றதுதான் இதுல இன்னும் ஒரு ஹைலைட். இதனோட விலை ஏன் வெறும் ரூ. 40 அப்படின்றதுக்கான முக்கியமான காரணத்தை இந்த வீடியோவோட கடைசியில சொல்றேன். அது உண்மையிலேயே உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்தும். சரி, இவங்க இப்படி கண்டுபிடிச்சு அசத்தி இருக்கிற இந்த டெக்னாலஜிக்கு நெஸ்கோட் ஏசி டெக்னாலஜி அப்படின்ற நேம் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா இந்த டெக்னாலஜியை ரொம்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதாவது அமோனியம் நைட்ரேட் அப்படின்ற வேதிப்பொருள் தான் இந்த மாதிரி ஒரு அற்புதமான வேலையை செஞ்சு நம்ம வீட்டை சம்மர் டைம்ல கூட ரொம்ப கூலிங்கா வச்சிருக்குமா. இத பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லணும்னா, அமோனியம் நைட்ரேட் அப்படின்ற வேதிப்பொருளை ஒரு பெரிய கண்டெய்னர்ல எடுத்துக்கிட்டு, அந்த கண்டெய்னர்ல இப்போ ஒரு சாதாரண தண்ணிய ஊத்தி ஃபில் பண்ணிட்டா போதும். கொஞ்ச நேரத்துல இந்த அமோனியம் நைட்ரேட் வாட்டர்ல கரைய ஆரம்பிக்கும். இப்படி இந்த அமோனியம் நைட்ரேட் வாட்டர்ல கரையறதுக்கு வெப்பம் தேவைப்படும். சோ அந்த வெப்பத்தை அந்த இடத்த சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியர்ல இருந்து தான் உறிஞ்சுக்கும். சோ இதுக்கு பேரு தான் எண்டோதெர்மிக் வேதிவினை. அதாவது வெப்பம் உறிஞ்சும் வேதிவினை அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கான்செப்ட் படி இப்போ இந்த எண்டோதெர்மிக் வேதிவினை நடக்கிற மாதிரி செட்டப்ப நம்ம வீட்ல இருக்கிற நெஸ்கோட் அப்படின்ற இந்த நியூ டெக்னாலஜி மெஷினை வச்சு ரெடி பண்ணிட்டா போதும். சம்மர் டைம்ல நம்ம வீடு ரொம்ப சூடா தானே இருக்கும். சோ நம்ம வீட்ல இருக்கிற வெப்பத்தை இது வேதிவினைக்காக இந்த நெஸ்கோட் ஏசி மெஷின் உறிஞ்ச ஆரம்பிக்கும். சோ இப்படி பண்ணும்போது நம்ம வீட்ல இருக்கிற வெப்பம் ஃபுல்லா சீக்கிரம் காணாம போயிடும். சோ கொஞ்ச நேரத்திலேயே நம்ம வீடு பயங்கர கூலிங் ஆயிடும். இதுல இப்போ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும். அது என்னன்னா, இந்த நெஸ்கோட் ஏசி மெஷின்ல இருக்கிற அமோனியம் நைட்ரேட் எல்லாம் அதுல இருக்கிற தண்ணியில அதாவது கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்ல இருக்கிற வெப்பத்தை உரியாது தானே அப்படின்னு நீங்க கேட்டா, அதுக்கும் இந்த நெஸ்கோட் ஏசி ஸ்மார்ட்டா ஒரு ஐடியா வச்சிருக்காங்க. அது என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி இந்த ஏசி மிஷின்ல இருக்கிற அமோனியம் நைட்ரேட் எல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறம் சோலார் எனர்ஜி வெப்பத்தை யூஸ் பண்ணி அந்த அமோனியம் நைட்ரேட்ல கரைஞ்ச வாட்டரை ஆவியாக்குற மாதிரி இந்த ஏசி வடிவமைச்சு இருக்காங்களாம். சோ அந்த வேதிப்பொருள் முழுவதும் நாம ஊதி வச்ச தண்ணியில கரைஞ்சதுக்கு அப்புறம் சோலார் வெப்பத்தின் மூலம் இந்த தண்ணியை ஆவியாக்கிட்டா அமோனியம் நைட்ரேட் மறுபடியும் சாலிடா மாறிடும். சோ இப்போ ஆவியா மாறின தண்ணி தான் மறுபடியும் இந்த வேதிவினை நடக்கிறதுக்கு யூஸ் ஆகும். சோ மறுபடியும் இந்த எண்டோதெர்மிக் வேதிவினை நடக்கிறதுக்கு நம்ம ரூம்ல இருக்கிற வெப்பத்தை தான் இது உறிஞ்ச ஆரம்பிக்கும். சோ நம்ம ரூம்ல தொடர்ந்து கூலிங் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி இந்த வேதிவினை ரீசைக்கிள், அதாவது மறுசுழற்சி முறையில நடக்கிறதால தான் தண்ணியும் வேஸ்ட் ஆகாம ஈகோ ஃப்ரெண்ட்லி முறையில இந்த ஏசி மிஷின் ஒர்க் ஆகுறது தான் இதனோட ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெக்னாலஜில யூஸ் பண்ற அமோனியம் நைட்ரேட் அப்படின்ற வேதிப்பொருளை தவிர மத்த எல்லா விஷயமும் ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதால தான் இந்த டெக்னாலஜிக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்காம் ஃப்ரெண்ட்ஸ். சோ இவங்க சொல்ற மாதிரி அந்த வேதிப்பொருள் கூட ரொம்ப பாதுகாப்பா யூஸ் பண்றதுக்கான வழிமுறைகளும் செஞ்சிருவோம் அப்படின்னு இவங்க மிக உறுதியா சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம இருக்கிற இந்த ஈகோ சிஸ்டத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாம மின்சார தேவையும் இல்லாம மிக குறைந்த விலையில இப்படி ஒரு ஏசி டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கிறது இந்த நேரத்துல உண்மையிலே வரவேற்க வேண்டிய விஷயம் தானே ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமா இந்த ஏசி டெக்னாலஜி மக்கள் பயன்பாட்டுக்கு வரும்போது மின்சார வசதி இல்லாம கிராம மக்கள் கூட இந்த ஏசியை பயன்படுத்த முடியும் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த நெஸ்கோட் ஏசி டெக்னாலஜியோட விலை வெறும் ரூ. 40 மட்டும்தான் அப்படின்னு நான் ஏன் சொன்னேன்னா, இந்த ஏசி செட்டப் ரெடி பண்ண யூஸ் பண்ற முக்கிய வேதிப்பொருளான அமோனியம் நைட்ரேட் விலை 1 கிலோ ரூ. 40 இருந்து
ரூ. 150 வரைக்கும் தான் இருக்குமாம் ஃபிரெண்ட்ஸ். சோ ஜஸ்ட் ₹40ல நம்ம வீட்டை சூப்பர் கூலிங் பண்ற இந்த Nestcard ஏசி சீக்கிரம் மக்கள் பயன்பாட்டுக்கு வரணும் அப்படின்றது தான் நம்ம எல்லாருடைய ஆசை. சோ டே பை டே எவ்வளவோ ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் நடக்கிற இந்த மாடர்ன் வேர்ல்டுல கண்டிப்பா இதுவும் சீக்கிரம் நடக்கும் ஃபிரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃபிரெண்ட்ஸ். சோ இந்த மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் நியூஸ் என் சேனல்ல நான் கண்டினியூயா போட்டுட்டே தான் இருப்பேன். சோ அத நான் தெரிஞ்சுக்கணும்னா, இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, ஓகே ஃபிரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.